பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, ஆவியின் கனி 9 உள்ளபடி ஆவியின் வரங்களும் 9 ஆண்டவர் நமக்காக அவர் வரங்களாக வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு வரமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஒரு செயல்பாடுகளை செய்கிறது. ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், அந்த வசனம் மூலமாக ஞானத்தை போதிக்கிறது. அப்போ வேறொன்றுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனம், ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனம், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசங்கிறது ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்படுகிற ஒரு கொடை, கிஃப்ட்டு. இன்னும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்கள். அல்லேலூயா. குணமாக்குற வரம். வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி, வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்துதல், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதல். ஒருத்தங்க ஆவினால், ஆண்டவர் தேவ ஆவினால் தான் பேசுகிறாங்களா, இல்லை சுய ஆவியில் பேசுகிறாங்களா, இல்லை பிசாசின் ஆவியில் பேசுகிறாங்களான்னு நம்ம இனம் கண்டு கொள்கிற காரியங்கள், இந்த ஆவியை பகுத்தறிகிற வரம் கிடைக்கும்போது அது நன்றாக ஆண்டவர் உணர்த்துவார். வேறொனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதல், அதான் அந்நிய பாஷை. வேறொனுக்கு அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். அந்நிய பாஷையை மட்டுமே பேசிகிட்டு இருந்தால் அது அர்த்தம் தெரியாது. அந்நிய பாஷையும் சொல்லி அதை வியாக்கியானம், அதை அர்த்தத்தையும் வெளிப்படுத்துவது, அது ஒரு வரம். பாருங்கள், இப்படிப்பட்ட வரங்கள் இவைகளெல்லாம் யார் கொடுக்குறார்? ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமேன். என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அப்போதே பரிசுத்த ஆவியானவர் நம்ம நண்டையிலே தங்க ஆரம்பித்து விடுகிறார். ஆவியானவர் ஒருவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே, உங்களோடும் உங்கள் ஒவ்வொருவரோடும் அடிமை என்னோடும் நம்மளோட தங்கி இருக்கிறவர் ஒரே ஒரு ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். அவர் நமக்குள்ளே ஒரு நபராக வாசம் செய்கிறார். அவருக்குள்ளே இந்த ஆவியின் வரங்கள், 9 ஆவியின் வரங்கள் அவருக்குள்ளே இருக்கிறது. அப்போ அவரே நமக்குள்ளே இருக்கிறார்னா நமக்குள்ளேயும் இந்த 9 ஆவிக்குரிய வரங்கள் இருக்கிறது. ஆனால் எது நமக்கு வேணுங்கிறதோ தேவன் நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அந்த வரத்தை அதை அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்யும்படியாக தேவன் செயல்படுகிறார். பாருங்க, இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய விருப்பத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் என்று தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த ஆவின் வரங்களை யாருக்கு எந்த வரத்தை கொடுக்க வேண்டும், அது கொடுத்தால் அவங்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக பிரயோஜனமாக இருக்கும் என்பது தேவன் நன்றாக அறிந்திருக்கிறார். அவருடைய சித்தப்படி நமக்கு பகிர்ந்து அளிக்கிறார். நாம் ஆவின் வரங்களை நாம் அதிகமாக நாட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதிகமாக ஆண்டவருக்கு நாடணும். ஆவின் வரங்கள் பரிசுத்த ஆவியானோட ஆவின் வரங்கள். பரிசுத்த ஆவியானோரே நமக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீரப்பா, எனக்கு எந்த வரத்தை கொடுத்தால் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு அது கரெக்டாக சூட்டபுளாக இருக்குன்னு நீர் நிர்ணயித்து வைத்திருக்கிறோ அந்த வரங்களை அடிமைக்கு தந்து நடத்துங்கப்பா என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த விருப்பத்தோடு ஆண்டவர் அண்டையில் நாம் கேட்போம். நாம் கேட்கிறதே ஆண்டவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய சித்தத்தின்படி நமக்கு ஆவின் வரங்களை நாம் கேட்போம். இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள்ள ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்து அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நன்றி தகப்பனே. விசேஷமாக இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே 3வது மாதமாகிய மார்ச் மாதத்தின் 10ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. விசேஷமாக ஆண்டவரே,
அப்பா இந்த புதிய நாளை ஆண்டவரே அப்பா காண்பதற்கு எங்களுக்கு ஜீவன் தந்திருக்கிறீர், ஸ்தோத்திரம். ஆண்டவரே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீர். உடைய புதிய கிருபைனாலே எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. நன்றி தகப்பனே. வாசித்த வேத வசந்தபடி அப்பா ஆவின் வரங்கள் 9 ஆவின் வரங்கள் ஆண்டவரே நீர் அப்பா நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. இந்த 9 ஆவின் வரங்களும் ஆவியானவரே நீர் எங்களுக்கு வரங்களாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீர் பகிர்ந்து அளிக்கிறீர். ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரே நீர் இந்த வரங்களை பகிர்ந்து அளிக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்கு உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு எது எனக்கு இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எது எங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு ஆண்டவரே நீர் நிர்ணயித்திருக்கிறோம். நீர் சித்தம் பண்ணது எங்களுக்கு தந்து நீங்கள் வழி நடத்துங்கப்பா. உங்களுடைய ஆவின் வரங்களை ஆண்டவரே வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, நாடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு தேவையான வரத்தை நீர் தருவதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக இன்னும் வல்லமையோடு செய்வதற்கு ஆண்டவரே இந்த வரங்கள்னால எங்களை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நீர் அப்படியாக எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளிக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு புதிய நாளுக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிற ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி வழிநடத்தி ஆசீர்வதிங்கப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி உமது கரம் எங்களோட கூட இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி பாதுகாத்து ரட்சித்தருளுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே அப்பா மனதிற்கு சஞ்சலமான காரியங்கள் அநேகம் சுற்றி நடந்தாலும் ஆண்டவரே தேவரீர் நீர் ஆண்டவரே உலகத்தில் இருப்பனை காட்டில எங்களுக்குள்ளே இருக்கிற நீர் பெரியவர் ஆண்டவரே. அப்பா யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னபடி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், கண்ணாலே கண்டு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை, மெய்யான சமாதானத்தை ஆண்டவரே நீர் வேலையில் ஆண்டவரே இந்த வளைகுடா பகுதியில் உள்ள நாடுகளில் ஊற்றுவீராக ஆண்டவரே. கல்லான இருதயங்கள் ஆண்டவரே சதையான இருதயமாக மறுபடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த இருதய கடினத்தன்மை எடுத்து போட்டு லவுகாக்கி தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமைதி நிலை திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா திக்கற்றவர்கள் ஆண்டவரே அப்பா கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவரே நெருக்கடி நேரத்தில் இருக்கிறவர்கள் ஆதரவற்ற நிலையில் இருப்பவர்களுக்கு நீரே தஞ்சமாக துருக்கமாக கேடமாக இருந்து நடத்துகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு அதனுடைய ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உம்மைக்கே துதிகன மகிமையெல்லாம் செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.